குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடி கீரை யார் பார்த்துருக்கேங்கன்னு பாருங்கள். திஸ் இஸ் மலையாளத்தில் தவிழாமைன்னு சொல்லுவாங்க. நாங்கள் இங்கே கிணத்து பக்கமாக செடி வளர்த்தது இது அப்படியே இங்கே தண்டுலேருந்து இலையை பறித்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கு. யாராவது இதுக்கு முன்னாடி இந்த கீரை சாப்பிட்ருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது மிக அருமையான ஒரு கீரை. நான் பார்த்துருக்கேன், சென்னையில எல்லாம் இந்த மாதிரி ஒரு பேக்கெட்டுக்கு 150 ரூபான்னு சொல்லுவாங்க. பாலக்காடு லாங்குவேஜில் தவிழாமை அப்படின்னு சொல்லுவாங்க. மலையாளத்துலேயும் தமிழ் ஆமை அப்படிம்பாங்க. இதை இப்போ பறித்து வச்சுருக்கு. இது நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணி இதை 2 விதமாக மசிக்கலாம். நான் இப்போ என்னுடைய கிணத்துல பக்கத்தில் நின்று தான் பேசின்னு இருக்கேன். கிணத்துக்கு பக்கத்தில் தான் அந்த இது தமிழாமை வளர்த்துருக்கு. இதை 2 விதமாக மசிக்கலாம். பாசிப்பருப்பு, மஞ்சப்பொடி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு வேணும்னா போட்டுக்கலாம். பூண்டு போட்டு குக்கரில் ஒரே அடியாக மசித்து ஜீரகமும் கடுகும் சிகப்பு மிளகாயும் நெய்யில் தாளித்து கொட்டி எடுத்துக்கலாம். தக்காளி அடிஷ்னலாக போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதே போல் துவரம்பருப்பில் குக்கரில் வேக வச்சு எடுத்து அதில் கொஞ்சோண்டு புளி விட்டு நல்லா கொதிக்க வச்சு அப்புறமா கடுகு சீரகம் தாளித்து கொட்டிக்கலாம். ஆனால் கம்பல்சரியாக நம்ம மஞ்சப்பொடி, இஞ்சி போட வேண்டிய அவசியம் உண்டு. இதில் இது வயிறு சம்பந்தமான அசுகங்களுக்கும் மெயினாக முட்டங்கால் வலிக்கு, சுகர் மூலமாக இருக்கிற நீ பெயினுக்கு எல்லாம் ஒரு உகந்த மருந்து. இதை நான் இவ்வளோ தான் பண்ணியிருக்கேன். இப்போ அப்புறமா வாஷ் பண்ணி வேக வச்சு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். இந்த தவிழாமை கீரை நான் குக்கரில் பாசிப்பருப்பு கூட பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டு மசித்து எடுத்திருக்கேன். இப்போ இதில் நெய் அடுப்பில் வச்சுருக்கேன். நெய்யில் சின்ன வெங்காயம், சீரகம் போட்டு தாளிக்க போகிறேன். கடுகு, சீரகம், சின்ன வெங்காயம் தாளித்து கொட்டின நெய்யில் தாளித்து கொட்டின கீரை மசியல். இந்த கீரை தவழாமை கீரை. ஸ்பெஷலாக எங்களுடைய கிணத்தடியில் வெல் சைடில் ரெடி பண்ணினது. இது அமுக்கல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு. இது புளி இல்லாமல் கீரை மசிச்சது பாசிப்பருப்பில். இது புளியை விட்டு துவரம்பருப்பை விட்டு பண்ணினா சாம்பார் ஆட்டமாக மசித்தா சூப்பராக இருக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி இந்த டேஸ்ட் கமெண்ட் போடுங்க. தேங்க்யூ.